ஹாய், ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பீகாக் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய டீட்டெயிலிங், ஷேடிங் எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இதே சேம் சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாரிக்கும் அப்புறம் வேஷ்டிக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் க்ளீனாக. அதனுடைய கண்டினியூஸ் தான் இது. இப்போ இந்த வீடியோவில் வந்து அதில் பேலன்ஸில் இருக்க அந்த பீகாக் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதில் ஷேடிங் எப்படி கொடுக்குறதுன்றதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அதில் பேஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ வச்சுருக்குறோம். லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ளூ வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. இப்போ அதுக்கப்புறம் டார்க் ஷேட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த டார்க் ஷேடுங்கிறது எப்படின்னா நம்ம அந்த ப்ரஷ்னுடைய ஸ்ட்ரோக்லேயே கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது, சும்மா அப்படியே லைட்டாக ஷேட் கொடுக்கணும். இது வந்து செகண்டு பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுத்துட்ருக்கணும். இது வந்து டார்க் ப்ளூ, பெர்ஷியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அது லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது லைட்டிங்காக பார்த்திங்கன்னா அதே ப்ளூ தான், அது ஃப்ளோரசன்ட் ப்ளூ. அந்த ஃப்ளோரசன்ட் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேடு நம்ம கொடுக்கலாம். இதுவும் ப்ரஷ்னுடைய ஸ்ட்ரோக்லேயே வந்து நம்ம அந்த ஷேடு கொடுக்கணும். அந்த ஷேடு கொடுத்தது அந்தளவுக்கு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணணும். இது நெக்ஸ்ட்டு லைட்டிங். இது ஒயிட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைட்டிங்காக இந்த ஷேட் கொடுக்கணும். இது வந்து டார்க்காக கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட்டு டார்க் கொடுக்கணுன்றதுனால மேக்ஸிமம் நம்ம பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கை யூஸ் பண்ணி அந்த டார்க் லைன் கொடுத்துக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து 12x15. இது பார்வதி, முருகன், கணேஷா இந்த பெயிண்டிங். இது பார்த்திங்கன்னா நம்ம போன பார்ட்டில் ஒரு சில ப்ராசஸ்லாம் பார்த்துருப்போம். இது செகண்ட் பார்ட். இது இன்னொரு தேர்ட் பார்ட் இருக்குது. தேர்ட் பார்ட்டில் வந்து இது ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு அவுட்புட் வீடியோ அதில் காமிக்கிறேன். தேர்ட் பார்ட்டில் அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது லைனிங் பண்ணுறோம். அந்த ஐ லைனிங் க்ளீனாக பண்ணணும். ப்ரஷ்னுடைய ஹேண்ட்லிங் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேண்டில் ஷேக் இருக்கக்கூடாது, ஷேக்கிங் இல்லாமல் க்ளீனாக கொடுக்கணும். இது எல்லாமே 000 ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐப்ரோஸ்லாம் வரையும் போது 000 ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. 000 இல்லை 00 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெதர் வந்து நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெதர் வந்து டீட்டெயிலிங் ஒர்க் பார்க்கலாம். ஃபெதரில் வர அந்த டிசைனிங் பார்த்திங்கன்னா அவுட்லைன் போட்டுக்குங்க. எல்லோ வச்சுட்டு அதில் அவுட்லைன் போட்டுக்கோங்க. கீழே என்ன பேஸில் நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோமோ அதே ப்ளூ தான் இப்போ நம்ம கொடுக்குறது. பெர்ஷியன் ப்ளூவில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பிளாக் கொடுக்குறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து இன்னும் காயலை. அதனால் அதை விட்டுட்டு அடுத்து ஒர்க் என்ன அதை பார்க்கலாம் காயிற வரைக்கும். இது லைட்டிங் கொடுக்குறோம். ப்ரஷ்னுடைய ஸ்ட்ரோக்லேயே கொடுக்கணும். அது அந்த ஃபெதர் வந்து நம்ம எப்படி வேணாலும் சில பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாம் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் சிம்பிள் வே ஆஃப் மெத்தட் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டைம்லாம் கிடையாது ஒர்க் பண்ணுறதுக்கு.
அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணணும், அதே சமயத்தில் அது டீட்டெயிலிங்கும் க்ளீனாக இருக்கணும், அவுட்புட்டும் க்ளீனாக வரணும். இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு நான் எப்பயும் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குற டைமிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்குள்ள நம்ம கஸ்டமருக்கு அது எல்லாமே நம்ம கொடுத்துடணும். இது கீழே நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ளவுடு, அதை எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் ஒரு 3 பார்ட்டோட முடிஞ்சிடும் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னவோ அதை பார்க்கலாம். அந்த இடம் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம அது பிளாக் வச்சுக்கலாம். இப்படி தான் பண்ணணுங்கிறதுலாம் எதுவும் கிடையாது, இது ஒரு வே ஆஃப் மெத்தட், அவ்வளோதான். நம்ம கலரிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ணணுங்கிற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அதில் கிடையாது. நம்மளுக்கு எது சரியாக வரும், எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்ற மாதிரி நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோ அப்படி பண்ண வேண்டியதான். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னாலாம் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம மைண்டில் என்ன ஓடுதோ அப்படி பண்ண வேண்டியதான். ஆனால் அந்த அவுட்ற மாதிரி இல்லை க்ளீனாக இருக்குது அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும், அவ்வளோதான். நான் கலரிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் செல்ஃபில் தான் நான் வந்து லைன் பண்ணி கற்றுக்கிட்டேன். மற்றபடி நான் எங்கேயும் கிளாஸ்லாம் எங்கேயும் போகல. அது இயற்கையாக வந்தது தான் எல்லாமே. அதுதான் உங்களுக்கு இப்போ நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இது அடுத்த டார்க், இது அடுத்த ஷேடு. இது ஃபஸ்ட்டு ஒரு ஷேடு கொடுத்துருப்பீங்க, அதுக்கு அடுத்த ஷேடு இது லைட்டாக. கீழே வந்து கொடுத்துருக்கு ஃப்ளோரசன்ட் க்ரீன் கொடுத்துருக்கோம், அது லைட்டிங்காக. அதுக்கு அடுத்தது இப்போ கொடுக்குறது டார்க் க்ரீன். அது அந்த டார்க் க்ரீன் வந்து கொஞ்சம் லைட்டாக கொடுக்கணும் ஷேடு, ரொம்ப டார்க்காக கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் அது லைனிங் ஒர்க் இருக்குது அதில். இது வந்து தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வந்து லைனிங் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதில்ல. நம்மளுக்கு பெயிண்டிங்ஸ் பிடிக்கும், ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிற அந்த வே ஆஃப் மெத்தட்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு அதை வியூ பண்ணுறங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் தூண்டும். நம்ம டீச்சிங் பண்ணுற மெத்தட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்து சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லை வியூஸ் சரியாக வரல, இல்லை சப்போர்ட்டிங் பெருசாக இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து மேக் பண்ண முடியாது. இந்த ரெட்டு இது லைட்டாக கொஞ்சம் ஃப்ளோர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் டாட் வச்சுக்கோங்க. இப்போ லைனிங் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஷேடு கொடுத்ததுனால ஒரு சில லைனிங்லாம் மறைஞ்சிருக்கும், அதனால் லைனிங் போட்டுக்கோங்க. அது செப்பரேட்டாக பிரித்து காட்டுறதுனால அந்த லைனிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பிரித்து காட்டும் க்ளீனாக செப்பரேட் கலரை. இந்த ரெட்டு, ப்ளூ, லைட் ப்ளூ, எல்லோ, பிளாக்கு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக பிரித்து காட்டுங்கிறதுனால நம்ம லைனிங் போட்டுக்கலாம் அதில். இந்த லைன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 000 ப்ரஷ்ஷையே யூஸ் பண்ணிக்கோங்க. 000 அப்படின்னா 00 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் ஒவ்வொரு லைனிங் பார்த்தா செப்பரேட்டாக இருக்கணும், இன்னொரு லைன் கூட போயிட்டு மிங்கிள் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு செப்பரேட்டாக எப்படி போட முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனாக போட்டுக்கோங்க. இது எல்லாமே ப்ராப்பர் பிளானிங் தான்.
இப்படி தான் பண்ணணும்னு பென்சிலால் வரைஞ்சி வச்சுக்கிட்டோ இல்லை ஸ்கெட்ச் முன்னாடியே போட்டுக்கலாம், இதை நம்ம பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். மேக்ஸிமம் பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. பென்சில்லாம் என்னென்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓரளவுக்கு நம்மளுக்கு வரைய தெரியும், ஓரளவுக்கு ப்ரஷ்லாம் ஹேண்டிலிங் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பென்சிலை போய் தேடாதீங்க, ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரஷ்ஷு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அதனோட ஸ்ட்ரோக்லாம் நம்மளுக்கு கண்டினியூவாக வரும். டச்சு விட்டு போனாலோ இல்லை ப்ரஷ் பிடிக்கிறதுக்கு ஃபேர் இருந்தாலோ அதனுடைய இது வராது. ஃபஸ்ட்டு 0ங்கிறதுலாம் ரொம்ப மைல்டாக இருக்கும். அது கையில் ஹேண்ட் ஷேக்கிங் இருக்கக்கூடாது. ஹேண்டு ஷேக் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ஒர்க்லாம் பண்ண முடியாது பெருசாக. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 00ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்ன வே ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறோங்கிறது பிரச்சனை கிடையாது. அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது தான் பிரச்சனைங்க. லைனிங் பாருங்கள், ஒரு லைன் கூட ஒரு லைன் மிங்கிளாக இருக்காது, செப்பரேட்டாக தான் போடணும். அப்போ தான் அந்த ஃபெதர்னுடைய இந்த டீட்டெயிலிங் வரும் க்ளீனாக. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டில் வந்து இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். நாம் பேக்ரவுண்டில் ஃபில் பண்ணிவிட்டு கலர் ஃபில் பண்ணிவிட்டு டாட் வச்சுட்டு இது ஃபைனல் அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற வீடியோவை நம்மளுடைய தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கண்டிப்பாக. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை. கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நிறைய சப்ஜெக்ட் போக போகிறோம். நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 3 பார்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா அப்படி பார்த்தா தான் இதனுடைய டீட்டெயிலெலாம் உங்களுக்கு க்ளீனாக புரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போர்டில் தான் பார்க்குறோன்றதுனால நீங்கள் இது க்ளீனாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதை லேர்ன் பண்ணிக்க முடியும், இல்லை இன்ட்ரெஸ்டிங் வளர்த்துக்க முடியும். இதில் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இதில் தான் யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. தேஞ்சூர் பெயிண்டிங்ஸில் இப்போ பண்ணுற டெக்னிக்ஸில் வந்து நம்ம வேறு அதர் பெயிண்டிங்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பீக்காக்கை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வேறு சில பெயிண்டிங்ஸில் வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுன்னா போதும். மற்றபடி இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. போஸ்டர் கலர் அவ்வளோதான். நான் ஆயில் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலாம் ரொம்ப நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மெனக்கெடல். ஏன்னா எனக்கு இருக்கிற வேலையில் ரொம்ப மெனக்கெடல் தான் இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுடைய சப்போர்ட்லாம் கொடுங்க கண்டிப்பாக. எனக்கு கிடைக்கிற சப்போர்ட் வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் மேக் பண்ண முடியும். இது பிளாக் ஃபஸ்ட்டு அந்த ப்ரஷ்னுடைய ஸ்ட்ரோக்லேயே கொடுங்க. இது ஒரு 2 அப்படின்லாம் 3 இந்த நம்பர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளாக் வந்து கொஞ்சம் டார்க்காக வச்சுட்டு நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷேட் கொடுக்க வேண்டியதான், டாட் கொடுக்க வேண்டியதான். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் வந்துடும் பாருங்கள். கீழே அதே மாதிரி தான், ரொம்ப டார்க் போயிடாதீங்க. இது வந்து சும்மா லைட்டாக. இந்த ஷேடிங் தான் ரொம்ப முக்கியம். ஷேடிங் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதனோட இதெல்லாம் க்ளீனாக தெரியும். இல்லைனா ஏதோ சின்ன பசங்க வரைகிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா நம்ம போர்டு வந்து சீக்கிரமாக முடிக்கலாம் ஒர்க்கை. அதுக்காக தான் அது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒயிட் கொடுத்துருக்கீங்க, அதை அப்படியே லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்குங்க அதில். அவ்வளோதான். கீழே அந்த க்ளவுடு பாருங்கள், அதனுடைய எஃபெக்ட் எப்படி வருது பாருங்கள். அதுலேயும் அதே மாதிரி தான். இது ஒயிட்டு தான் அது. இந்த ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் தான். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ் இதெல்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஃபேஸ் ஒர்க்லாம் கூட இதில் நிறைய இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி எப்படி பண்ணலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்றதுலாம். சைடு ஒர்க் ப்ராசஸ் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ஒர்க்லாம் பார்க்கலாம். இந்த லைனிங் ஒரு சில இடத்துல மிஸ் ஆகிருக்கும். அதை ஃபைனலாக பார்த்துட்டு அந்த லைனிங்லாம் க்ளீனாக போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அவுட்புட் வந்து க்ளீனாக தெரியும். நாங்களாம் லைனிங் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் இந்த வீடியோனுடைய எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சொன்னது பீக்காக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம்னு சொன்னோம். இந்த பீக்காக்கு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு நம்ம க்ளீனாக. அதில் வேறு சில ஏதாவது மிஸ்ஸிங் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஆல்.